நான் பேசுறது கேக்குதா? நான் கேக்குதுங்க பேசுறது ஐயா, கேக்குதுங்க ஐயா. கிளீனா கேக்குதுங்க ஐயா. ஆ நம்மளுடைய உணவு பழக்கம் ம், உங்களது கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கணும். ம், உங்களது உங்களை அப்படியே கரகரன்னு இருக்குது, அப்படி குறைச்சிக்கணும். நாம் எடுத்துக்கொண்ட இந்த பழக்க வழக்கத்துக்கு காரணமே வெள்ளைக்காரர்கள் எடுத்துக்கொண்ட தவறான கல்வி முறையாகும். அவர்கள் புலன்களையும் பகுத்தறிவும் தாண்டவில்லை. ஏன்னா நோன்பு என்பது புலன்களையும் பகுத்தறிவு தாண்டியது. நோன்பு என்பது புலன்களையும் பகுத்தறிவை தாண்டியது. ஊதாரிகளுக்கும் விபச்சாரிகளுக்கும் புலன்களை தாண்டன அவசியம் இல்லை, பகுத்தறிவு தாண்டன அவசியம் இல்லை. சரியா? ஊதாரிகளுக்கும் விபச்சாரிகளுக்கும் உணவை நினைத்த நேரத்தில் திங்கிறவங்க ஊதாரிகள் தான், உணவை நினைத்த நேரம் திங்கிறவங்க விபச்சாரிகள் தான். அது ஆண்களுக்கும் பொருந்தும், அது பெண்களுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி கண்டபடி தின்னுக்கலான்னு சொல்றதெல்லாம் இந்த முட்டாள்கள் தான். நாம் அந்த ஜீரண மண்டலங்களுக்கு ஒழுங்காக வேலை கொடுக்க வேண்டும். இந்த ஜீரண மண்டலங்கள் கெட்டு போறதுனாலையும் உடம்பு சரியான இடைவெளி இல்லாதனால இந்த சாப்பிடுகின்ற உணவை விஷத்தை வெளியேற்றாத காரணத்தினாலும் அப்ப செயற்கையான மரணம் ஏற்படுது. இதைத்தான் வள்ளலாறு கூட மனிதனுக்கு இயற்கையில் மரணம் இல்லை, அவன் செயற்கையாகத்தான் சாகிறான் என்பதெல்லாம் கருத்து இருக்கிறது. இதை கூட மரணத்தை பற்றி நம்ம எழுதியிருக்கோம். மரணம் இயற்கையானதல்ல, நம்ம புத்தகத்திலே இருக்கு. நம்ம ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். உணவு ஒழுக்கம் இல்லாத நம்ம நினைச்சபடி நீங்க உணவு காலையில சாப்பிடுறீங்க. உணவு காலையில 6 மணிக்கு சாப்பிடலாம், 5 மணிக்கு சாப்பிடலாம், 3 மணிக்கு சாப்பிடலாம். ஏதாவது உடம்பு வேண்டான்னு சொல்லுதான்னு பாருங்க. 4 மணிக்கு உணவு சாப்பிடலாம், 5 மணிக்கு உணவு சாப்பிடலாம், 6 மணிக்கு உணவு சாப்பிடலாம், 7 மணிக்கு உணவு சாப்பிடலாம். அப்படி தின்னுட்டே இருக்கலாம். உடம்பு என்னைக்காவது வேண்டுது, மனம் வேண்டான்னு சொல்லுதா இல்ல உடம்பு வேண்டான்னு சொல்லுதான்னு பாருங்க. என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா? நான் என்னடா எப்ப வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோமே, இந்த உடம்பு இடம் கொடுத்துட்டே இருக்குது, நாமளும் தின்னுட்டே இருக்கிறோமே, யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா ஒரு நாளாவது? நான் ரொம்ப நாளா இந்த கேள்வி எனக்கு இருக்குங்க ஐயா. ம் சாப்பிடுறோம், அப்புறம் டாய்லெட் போறோம், சாப்பிடுறோம், டாய்லெட் போறோம், வயிறு கெட்டு போகுது. இது 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 நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆழமா இத கவனிச்சிருந்தேங்க ஐயா. ம் என்னடா பழங்கள் பழங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போங்க ஐயா. ம் உடம்பெல்லாம் க்ளீன் பண்றோம். உடம்பு நல்லா இருக்கு. மறுபடியும் ஏதாச்சும் உணவு கொஞ்சம் சாப்பிடுறோம். ப ரைஸ் கொஞ்சமா ரைஸு, ரசம் சாதம், கொஞ்சம் காய்கறிகள் அந்த மாரி எடுத்தாலும் மறுநாள் இந்த உணவு மறுபடியும் குடல் கெட்டு தான் போகுதுன்றத கவனிச்சேங்கய்யா. ம் அப்ப இதுதான் நான் இப்படிதான் வாழணுமோ? இது கெட்டு போகுது சாப்பிடுறோம். இத விட தாண்டி என்ன எப்படி நம்ம பழங்கள் சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. உணவு சாப்பிட்டாலே இந்த பிரச்சனை வருதுன்னு அந்த கேள்வி வந்ததுனால, எனக்கு இந்த மாசம் இந்த இந்த இதுக்கான விடை கிடைச்சதுங்கய்யா. அப்போ அப்ப சக்தி எங்கிருந்து வருதுன்னு தெரியாதனால தான் திருட்டு இருக்கிறீங்க. கரெக்ட்டுங்கய்யா. இப்ப ஆமாங்கய்யா. சக்தி வந்து தாவரம் மாதிரி சூரியன்ல இருந்து எடுத்துக்குது, அவ்வளவுதான். அப்ப சூரியன்ல இருந்து எடுக்கிற ஆமாங்கய்யா. அப்ப உணவு நிறுத்திட வேண்டியதா, உணவு பழக்கத்தை ஆமாங்கய்யா. 100 விழுக்காடு உணவு பழக்கம் நிறுத்திட வேண்டியதுதான். அந்த 100 விழுக்காடு உணவு பழக்கத்தை நிறுத்துறதுக்கு தான் இந்த விஷயமே. அப்ப தண்ணீரை மட்டும் கையில வச்சுக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்லை. எல்லாம் சுத்தமாயிரும், ரத்தம் சுத்தம், எல்லாம் சுத்தமாயிரும். எல்லா தகுதி உடம்புக்கு வந்துடும், அனைத்து தகுதிகளும் உடம்புக்கு வந்துடும். அப்ப மரணம் செயற்கையானதுன்னு தெரிஞ்சு போச்சு. மரணம் செயற்கையானது. அப்ப அதனாலதான் அட்டாங்க யோகத்துல சமாதின்னு சொன்னானே தவிர மரணம்னு சொல்லவே இல்லை. விவேகானந்தர் கூட இதை புரிஞ்சுக்காம அவர் மரணம் இருக்கிற மாதிரி எழுதிட்டு போயிருக்காரு. அது தப்பு. அவருடைய விவேகானந்தருக்கு அந்த அளவுக்கு தான் எட்டுச்சு, அவருக்கு தெரியல, அவ்வளவுதான். எல்லாரும் சொல்லிடுவாங்க சொல்ல முடியாது. வெங்கடேஷனே வந்து எல்லாரும் சொல்லிட முடியுமா? நம்ம புதுமையான செய்திகளை சேர்த்தியாக வேணுமே.
வெங்கடேசன் வந்து இந்த இந்த வகையில முன்னேறலங்கிறாரு. அவர் சொல்றது பூரா சரியா தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன், மரணம் அவரே எழுதியிருக்காரு. மரணம் என்பது நம்ம உணவு பழக்கத்தினால் வருகிறது. அதனால நமக்கு சக்தி என்னன்னு தெரியாதே தின்னுட்டு இருக்கிறோம். நமக்கு சக்தி ஒன்னா சக்தி வருதுன்னு திங்கிறோம். சரி, அப்படி சக்தி வருதுன்னு சொன்னா உடம்பு கெட்டு போகுது. இல்ல அப்படித்தான் எல்லாரும் அப்படிதான், எல்லா ஊதாரிகளும் அப்படிதான் தின்னுட்டு இருக்கிறாங்க. உணவில் சக்தி வருதுன்னு சொல்லி போட்டு உணவில் சக்தி வருதுன்னா அவங்க சக்தியோடு இருந்திருக்கணும். ஆரோக்கிய சக்தியோடு இருந்திருக்கணுமா? 100க்கு 100 பேர் ஆரோக்கிய சக்தி இல்லையே. அப்ப அவங்க சொல்லிக் கொடுக்கல. அப்ப சக்தி எங்கிருந்து எடுத்துக்குது? சக்தி எந்தெந்த வழியில் எடுத்துக்குது உடம்பு? காற்றுல இருந்துங்க ஐயா. காற்றுல என்ன சக்தி எடுத்துக்குது? காற்றுல என்ன இருக்குது? ஆக்சிஜனுங்க ஐயா. சரி, அப்புறம் உணவு நீர்ல இருந்து எடுத்துக்குதுங்க ஐயா. காற்றுல இருந்து என்ன எடுத்துக்குது? நம்ம தேவையான ஆக்சிஜன் உள்ள போதுங்க இல்லைங்க ஐயா, அதுதாங்க ஐயா. ஆக்சிஜன் உள்ள போகுது. அப்புறம் ஆக்சிஜன் நீங்க ஹைட்ரஜன் இதெல்லாம் நீங்க எனக்கு தெரியலங்க ஐயா. தெரியாம எதுக்கு படிக்கிறீங்க? எதுக்கு கையில புத்தகம் கொடுத்துருக்குறாங்க? எதுக்கு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறீங்க? இதை கூட மனசுல வச்சுக்கல, அப்புறம் என்ன படிக்கிறீங்க? ஆக்சிஜன் 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 தான் எல்லாத்துக்கும் தெரியுமா? நீங்க சொல்லித்தான் தெரியுமா? என்ன காத்துல இருந்து வேற என்ன எடுத்துக்குது சொல்லுங்க நடராஜ். பிராணசக்தியாங்கய்யா. உங்களுக்கு புத்தகம் இருக்காது, எது சொல். காதல சொல்லியிருப்பேன் இல்லையா? காதல சொல்லியிருப்பேன், அதை மனசுல வச்சுக்கலையா? காத்திலிருந்து எதை எடுத்துக்கணும்? காத்திலிருந்து எதை எடுத்துக்கொள்கிறது இந்த உடம்பு? புரதத்தை தயாரிப்பதற்கு எதை எடுத்துக்கொள்கிறது? என்ன கேள்வி ஞானம் வச்சிருக்கேன்? கேள்வி ஞானமே இல்லையா உங்களுக்கு? நடராஜ் சொல்லுங்க. நன்கு சுத்தமான உடல் காற்றிலிருந்து எதை எடுத்துக்கொள்கிறது? நன்கு சுத்தமான உடல் ஆக்சிஜனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். 1ஆம் கிளாஸ் குழந்தை கிட்ட கூட ஆக்சிஜன்ல தான் வாழ்றேன்னு சொல்லு. நம்ம ஆக்சிஜனை பத்தி இங்க பேசிட்டு இருக்கிறோம். காற்றுல இருந்து எதை எடுத்துக்கொள்கிறது? அப்புறம் என்ன நீங்க கவனிக்கிறீங்க? நீங்க புத்தகம் வாங்கி 1 வருஷமா வச்சிருக்கிறீங்க. என்ன எழுபத்தி 1 பக்கம் எடுங்க. 71 பக்கம் எடுங்க. எத்தனை தடவை நான் 100 தடவை படிச்சு காமிச்சிருப்பேன். 71 பக்கம் எடுங்க. எதையுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கூர்ந்து கவனிக்கணும். அப்புறம் குறிப்பேட்டில் எழுதி வச்சுக்கணும். என்னென்ன சொல்கிறோமோ அப்படியே மரமண்ட மாதிரி இருக்கக்கூடாது எல்லாருமே. ஏதாவது நீங்கள் ஏதாவது புதுசாக சொன்னாலுமே நான் இதுலேருந்து புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. இந்த புத்தகத்தில் இருக்கிறது தான் சொல்ல போகிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த இது புதுசாக இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே குறிப்பேட்டில் எழுதி வச்சு அது மண்டையில் ஏற்றி வச்சுக்கணும். 71 பக்கம் எடுங்க. எடுத்தாச்சா? 71 பக்கம் யார் எடுத்துருக்கிறீங்க? மகேஸ்வரி. 71 பக்கத்தில் படிங்க. அந்த 3வது பேரா படிங்க. மூணாவது பகுதி படிங்க. கிளேத்மம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை இருக்குல்ல. முதல் பத்தி, 2ஆம் பத்தி, 3ஆம் பத்தி படிங்க. 3ஆம் பத்தி என்ன இருக்குது? உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ளபோது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான. ஆமாங்க போய். அப்ப இது எத்தனை தடவை? 50 இடம் 100 இடம் சொல்லியாச்சு இந்த வகுப்பு. இதை கூட மண்டையில ஏத்தாம இருந்தீங்கன்னா இப்ப என்ன நீங்க மாணவரா இருக்கிறீங்க? ஒரு சின்ன வரி ஞாபகம் வரல. அப்புறம் என்ன நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது கூட தெரியலன்னு என்ன அர்த்தம்? சும்மா கவனமா இது இருக்கணும். இதெல்லாம் சொல்ல தெரியலன்னா எப்படி நீங்க? அப்புறம் எப்படி நீங்க பழங்களை விட முடியும்? சாதாரண உணவுக்கு எதுக்கு போகணும்? அது வேணும் இல்லை? சாதாரண உணவுக்கு எதுக்கு போகணும்? பழங்களுக்கு எதுக்கு போகணும்? அப்போ உடம்புக்கு சக்தி வருகின்ற பொழுது உடம்புக்கு சக்தி வந்தாச்சு, உள்ள நம்பியாச்சு. சக்தி உள்ள நிரம்பிட்டே இருக்குது. அப்படி நிரம்புறும் பொழுது தேவையில்லாம எதுக்கு போடணும்? போட்டால் உடம்பு கெட்டு போகுது. பழம் போட்டாலும் அது எது பிரச்சனை பண்ணுது. பழம் போட்டாலும் நீங்கள் பழங்கள் போட்டால் என்ன, சோறு போட்ட எல்லாம் உணவு தான். பழங்களும் காசு கொடுத்து வாங்கணும், சோறும் காசு கொடுத்து வாங்கணும்.
சும்மா பழம் வாங்கி உள்ள போடுறீங்க? பழம் தானா வீட்டில் பழுத்து கிடக்குதா? பழமும் நீங்க என்ன கொடுத்து வாங்கி ஆகணும். காசு கொடுத்து உணவும் என்ன கொடுத்து காசு உணவும் கொடுத்து தான் வாங்கணும். உணவும் சாதாரண உணவு. உணவு இங்க காசே இல்லாம பணமே இல்லாம சக்தி வந்துட்டு இருக்கும் பொழுது எதுக்கு அதெல்லாம் போடுறீங்க? அதான் கேள்வி. அதான் ஊதாரிகள்னு அர்த்தம். எல்லாரும் ஊதாரி ஆக்கி விட்டாங்க நம்ம எல்லாத்தையுமே. உங்களை மட்டும் இல்ல, உலகமே ஆமாங்கய்யா. ஊதாரிகளை என்னையும் சேர்த்து கெடுத்து விட்டானுங்க. இதுதான் விஷயமே. அப்ப இந்த ஊதாரிகளுக்கு காரணம் நம்மளை பூரா உணவுன்னு விபச்சாரிகளை மாத்தி விட்டாங்க. அதுக்கு நேரங்காலமே கிடையாது. நேரங்காலம் இல்லாத விபச்சாரி தான் நேரங்காலம் இல்லாம இருப்பான். விபச்சாரிகளுக்கு ஒழுக்கமே இருக்காது. விபச்சாரிகளுக்கு ஒழுக்கமே இருக்காதுங்க ஐயா. அப்ப உணவு கண்ட நேரத்தை தின்னு அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? ஆமாங்க ஐயா. அதுக்கு பேர் விபச்சாரம் சாராயம் தாங்க ஐயா. விபச்சாரம். விபச்சாரம். அதுக்கு பேர் தான். உடம்பை கெடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா செயல்களுமே அது விபச்சாரம் தான். உச்சமான வார்த்தையை போட்டீங்க ஐயா. ம் அப்படிதாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அப்படி இதுக்கெல்லாம் காரணம் அப்போ இந்த உடம்பு படைக்கும் பொழுது உடம்பு படைக்கும் பொழுது எல்லா தகுதியோடும் படைத்திருக்கிறது. எந்த சூழலையும் தாக்குப்பிடித்து வாழக்கூடிய சக்தி அது கொடுத்துருக்குது. அதுதான் விஷயமே. உடம்பு படைக்கும் பொழுது எல்லா தகுதி அது குறிப்பிட்ட வயதாக குறிப்பிட்ட பருவம் அடைகிறப்ப அந்தந்த தகுதி உள்ள அது விரிவாக்கம் பண்ணிட்டே இருக்கு. நமக்கு அந்த விரிவாக்கம் பண்ணிட்டே இருக்குது. நமக்கு அது வழிமுறை தெரியனால நம்ம ஊதாரிகளும் விபச்சாரிகளும் வெள்ளைக்காரர்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் வெள்ளைக்காரர்களுக்கும் நோய் நீக்க தெரியாது, விபச்சாரிகளுக்கும் நோய் நீக்க தெரியாது. உணவை கண்ட நேரத்தில் திங்கிற விபச்சாரிகளுக்கும் நோய் நீக்க தெரியாது. உணவை கண்டபடி தின்னு சொல்லக்கூடிய இந்த ஊட்டச்சத்து நிபுணர்களுக்கும் நோய் நீக்க தெரியாது. எல்லாருமே ஊதாரிகளும் விபச்சாரிகள் தான். இதுல எந்த பாகுபாடும் கிடையாது. காரணம் அவர்கள் ஆராய்ச்சியை செய்யலைன்னு அர்த்தம். ரொம்ப எளிமையான முறை. நீரும் அது குறிப்பிட்ட வயதுக்கு மேல இன்னைக்கு கூட நான் ஒரு கட்டுரை போட்டிருக்கேன். இப்போ எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ எழுதியாச்சு, கட்டுரை எழுதியாச்சு. சாட் ஜிபியில் போட்டாச்சு. செயற்கை நுண்ணறிவு சாட் ஜிபி ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்க எழுதலாம். நீங்க அதட்ட கேள்வி கேட்கலாம். நீங்களும் ஒரு கட்டுரை எழுதி பழகணும். எழுதி பழகி அதை அப்படியே வாயில பேசுனீங்கன்னா அதுவே எழுத்தா மாறிக்குது. வாயில பேசுனீங்கன்னா அதே எழுத்தா மாறிக்குது. இன்னைக்கு எல்லா வசதியும் வந்தாச்சு. மூளைக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும். அதான் விஷயம். அப்போ உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள பொழுது அது காற்றில் இருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. இந்த புரோட்டீன் என்பது ரத்தம் சொல்லக்கூடிய இந்த விளக்கார முண்டைகள் சொல்றாங்களே ரத்தம், அந்த ரத்தத்துக்கு ரொம்ப முக்கியமானது புரதம். உயிரணுக்களுக்கு ரொம்ப முக்கியமானது புரதம். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது புரதம். பெண்கள் சிவனைமெட்ரிக்கு அடிப்படையானது புரதம். கர்ப்பப்பை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் புரதம். எல்லாத்துக்கும் புரதம் தான் அப்படிங்கிறான். இப்போ புரதம் எங்கே இருந்து வருதுன்னா இந்த தாவரம் அப்படித்தான். தாவரம், செடி, கொடி, மரம் காற்றில் இருக்க நைட்ரஜனை 78 விழுக்காடு காற்றில் 78 விழுக்காடு காற்றில் நைட்ரஜன் இருக்குது. 21 விழுக்காடு ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் குறைவா இருக்குது. ஆக்சிஜன் 1/4 பங்கு, நைட்ரஜன் 3/4 பங்கு. இது ஏன்னு எல்லாரும் சிந்திக்கணும். ஆக்சிஜன் 1/4 பங்கு இருக்குது, நைட்ரஜன் 3/4 பங்கு இருக்கு. அப்போ 3/4 பங்கு இருக்கிற நைட்ரஜன் காரணம் அதுதான் உயிர் சக்திக்கு அடையாளம். காற்றில் நைட்ரஜன் அத்தனை பேர் செத்துருவாங்க. இங்க இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க திருப்பி சொல்லுங்க. மகேஸ்வரி சொல்லுங்க. என்ன என்ன எந்த சொற்களை உள்வாங்கி இருக்கிறீங்க? உள்வாங்கிய சொற்களை மட்டும் திருப்பி சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப புரிஞ்சுக்கணுங்க ஐயா. இது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க, நான் உள்வாங்கலைங்க ஐயா. காற்றுல இருந்து நம்ம உடலுக்கு காற்றுல இருந்து புரதம் தயாரிக்க எடுத்துறது புரோட்டீனை வருதுன்றது படிச்சிருப்பான். கேள்வி பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்ககிட்ட கவனிச்சுக்கினே இருக்கேன் ஐயா. அதை கேட்ச் பண்ணலங்க ஐயா. அதனால இன்னைக்கு நான் கேட்ச் பண்ணேங்க ஐயா. அதே மாதிரி நம்ம உணவு கழிவுகள் வெளியேறினா நமக்குள்ள அப்ப கழிவு பொருள் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இது தயாரிக்க கஷ்டப்படுதுன்றதையும் தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. காத்துல நைட்ரஜன் எத்தனை விழுக்காடு இருக்குது? காத்துல நைட்ரஜன் எத்தனை விழுக்காடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். காற்றல் 3/4 விழுக்காடுங்க ஐயா. 3/4 பங்கு. 3/4 விழுக்காடு இல்ல, 3/4 பங்கு. 3/4 பங்கு. ஆக்சிஜன் 1/4 பங்கு, அவ்வளவுதான். அது கணக்கு ரீதியா சொல்லணும்னா 78 விழுக்காடு. கணக்கு ரீதியா சொல்லணும்னா
இது தோராய கணக்கு. முக்கால் பங்குங்கிறது தோராய கணக்கு. கால் பங்குங்கிறது தோராய கணக்கு. அது அறிவியல் பூர்வ புள்ளி சரிங்க. விவரமா சொல்லணும்னா 78 விழுக்காடு. 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன் குறைந்த குறைந்த பங்கு, நைட்ரஜன் அதிக ம். பங்கு. நைட்ரஜன் தான் சரிங்கய்யா. காத்துல இருக்கு. இது வந்து எந்த முண்டங்களும் சொல்றதில்ல. யோக முண்டங்களோ, சோத்து முண்டங்களோ, பக்தி முண்டங்களோ, கர்ம முண்டங்களோ, ஞான முண்டங்களோ சொல்றதில்ல. யோக முண்டங்களுக்கு இது தெரியும். யோக முண்டம்னு எதவோ சொல்லிட்டு இருக்கான். யோகம்ங்கிறது தனித்து ஒரு மனிதன் செய்யறத யோகம். யாரையும் நம்பாம இயற்கையோடு மட்டும் நேரடியே தொடர்பு வச்சுக்கிறது. எந்த புரோக்கரும் கிடையாது. என்னது? நீங்க இப்ப எல்லாரும் போறது புரோக்கர்கிட்ட போயிட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே எங்க போறீங்க? புரோக்கர் புரோ கிட்டங்கய்யா. புரோக்கர் என்ன பண்ணுவான்? உங்களை ஆப்படிச்சு விட்டுறான். என்ன பண்றான்? அது அது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே தெரியாம இருந்த அந்த சூழ்நிலையில, குடும்பம் இப்படியே இருந்த சூழ்நிலையில இந்த மாதிரி எதனா ஒரு ஒரு பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு வழியா இது மாதிரி போன போதுங்கய்யா, எல்லாரும் இது ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ன்னு நினைச்சிட்டு அதுலயே உழண்டுறாங்கய்யா. இதுல இருந்து இன்னும் தாண்டி நம்மள புதுப்பிச்சுக்கணும், இன்னும் நமக்கு கேள்விகள் வரணும், இன்னும் நம்ம அந்த டப்பா அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே போய் பூந்துடுறதுனால தாங்கய்யா இதுவே இதுவே வச்சுக்கிறாங்கய்யா. இதை தாண்டி எதையுமே யோசிக்கிறது இல்லைங்கய்யா. எந்த ஒரு யோக மையத்துக்கும் போனா கூட எல்லாரும் சாமிஜி இதை சொன்னாரு அதை சொன்னாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது, இவங்க தனிப்பட்ட முறையில சிந்திக்கிறதுக்கோ அந்த திறனை வளர்த்துக்கிறதுக்கோ இல்லாம அந்த செக்கு மாடு மாதிரி அது உள்ளேயே சுழண்டு இருந்ததுனால தான் இந்த ஆன்மீக மையம்லாம் இப்படியே ஆயிடுச்சுங்கய்யா. மனிதனுக்கு அப்புறம் மூளையே தேவையில்லையே. ஆமாங்கய்யா. இப்ப எவ்வளவு ஒரு குருட்டு முண்டமா இருக்கு. அப்ப இயற்கை எல்லாத்துக்கும் மூளை கொடுத்ததுக்கு தண்ட கடனா இயற்கை மூளை கொடுத்துருக்குறாங்க கடன். அவனுக்கு மட்டும் தான் மூளை இருக்கா? ஆமாங்க. அந்த யோக முண்டங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்கா? மற்ற திருவள்ளுவருக்கு மட்டும் தான் மூளையா? இனி எனக்கு மூளை கிடையாதா? ஏன் இனி எனக்கு மூளை கொடுத்துருக்கணும்? ஏன் ம். திருவள்ளுவருக்கு மட்டும் மூளை கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் இனியனுக்கும் சேர்ந்து மூளை கொடுக்கணும்? என்ன காரணம்? ஏன் அது உங்களுக்கு ஒரு விஷயம். ம் அது என்ன கேட்டீங்கன்னாங்கய்யா, ம் ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்கய்யா. அந்த அமைப்புல இருந்துட்டு சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் இவங்க இந்த அமைப்புல பெரிய ஆளா இருக்காங்க. அதுல ஒரு அதுல ஒரு ப்ரமோஷன் மாரி இவங்களுக்கு குடுத்துடுறாங்க இல்லைங்கய்யா. ம் குடுத்த உடனே இவங்க நான் இதுல துணை பேராசிரியர், பேராசிரியர் இந்த மாரி ஸ்பீச் ஸ்பீச் குடுத்து ஒரு 4 பேர் கை தட்டின உடனே இவங்க அந்த புகழுக்கு அடிமையாயிட்டுங்கய்யா. ம் சரி. இப்ப சொந்த பந்தங்கள், இப்ப எங்க எங்க தெருவு, எங்க நகரு, ஐயோ! இவங்க இந்த அமைப்புல பெரிய ஆளா இருக்காங்களே! அப்படின்னு ஒரு முத்திர குத்திடுறாங்க இல்லைங்கய்யா. ம் அது புகழ் போதையாகவே அப்படியே திரிஞ்சு, திரிஞ்சு, திரிஞ்சு இதுல இருந்து நம்ம மாறிட்டா அப்ப நெறைய ஆ, பேர நான் பார்க்கிறது சரி, இல்லையா. அவங்களுக்கு ம். நோக்கம் இல்லாத அது நோக்கம் கிடையாது. எந்த நோக்கமும் அவங்களுக்கு ஆமா. கிடையாது. எந்த ம். நோக்கமும் இல்லை. சரி. அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப இதுதான் இப்ப ஒழுக்கத்தை பத்தி பேசணும்னா இதுதான் ஒழுக்கம். ம். தவம், அறிவு ஆமாங்க. போன்ற அரிய சொற்களுக்கு தவம், அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை. எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்ற பொருள் கொண்டால் மிக சரியாக இருக்கும். திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு அவர் விளக்கம் சொல்லவே இல்லை. என்னுடைய பார்வையில், வெங்கடேசனுடைய பார்வையில் ஒழுக்கம் என்பது பரிணாம அறிவியலை குறிக்கும், பரிணாம வளர்ச்சியை குறிக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதன்படி அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமையில் உள்ள முதல் 9 குறள்பாக்களுக்கும் பொருள் ஒத்து வருகிறது. உங்களோட அப்படியே அணைச்சிக்கங்க உங்களை அப்படியே. சரி. 10வது குறளான உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்ற உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் என்று குறளுக்கு பலகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் கல்லார் அறிவில்லாதார் என்று வரிசைப்படுத்தி கருத்தை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கற்றுக்கொடுங்கள் என்று மட்டுமே வள்ளுவர் கூறுவதாக கொள்ள வேண்டும். இது ரொம்ப ஆழமா படிக்கணும். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார். இந்த திருக்குறளை படிச்சா தெரியும்.
எந்த ஒழுக்கமுடைமையும் பேஜுங்க நம்பருங்க? 209ஆம் பக்கம். ஒழுக்கத்தை பற்றி இந்த உணவு ஒழுக்கம் இல்லாதனால ஏற்பட்ட மானக்கேடு. இந்த ஒழுக்கம் தவறினாதான் விபச்சாரி தான். அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஆக இதன்படி அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமையில் உள்ள அப்ப நமக்கு வந்து சக்தி வந்து நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு தின்னுட்டு இருக்கிறீங்க? நைட்ரஜன் புரதமாக மாறுகின்ற பொழுது எதுக்கு தின்னுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். உங்களுக்கு சத்து குறைபாடு இல்லாமல் மறுபடியும் அணைச்சிக்கணும். உங்களுக்கு கரகரன் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு நினைச்சிருங்க. உங்களுக்கு தான் அந்த கருவி தகுதி இல்லாத பொழுது டக்குன்னு கேட்டு டக்குன்னு முடிச்சுக்க. இங்க தொந்தரவா இருக்கு. கவனிக்கணும், எல்லாமே நீங்க கவனிக்கணும். சின்ன சின்ன விஷயத்த கவனிக்கலன்னா அப்புறம் அவ்வளவுதான், உங்களை முட்டாளாக்கி விட்டுருவாங்க. இப்படி எங்கேயும் பெபங்க வேணும். நம்மகிட்ட வர்றவங்க தெளிவாயிட்டு தான் போகணும். இந்த வெங்கடேசன் புத்தகத்தை படிக்கிறவங்க தெளிவாயிட்டு தான் போகணும். அடுத்தவங்க பேசும்பொழுது எல்லா செய்திகளும் அவங்க கேட்கற கேள்விகள் பதில் இருக்குது இல்லை, எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்க சுயமா சிந்திச்சு வலிமை சேர்த்தணும். இதுல இந்த புத்தகம் மட்டும் பத்தாது, நீங்கள் சுயமா சிந்து வலிமை சேர்த்தணும். தேடணும், படிக்கணும், உடனே நூலகத்துல தேடணும். கையிலேயே நூலகம் இருக்குது. அது என்ன கேள்வி கேட்டாலும் தமிழ்லேயே கேட்டுன்னு அது தமிழ்லையும் பதில் சொல்லும், ஆங்கிலத்திலும் பதில் சொல்லும். உடனே அதை ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது, அதுல நீ கேள்வி கேட்டால் பதில் சொல்லும். கூகுளில் போய் கேட்டால் பதில் சொல்லும். நீங்கள் ஆங்கிலத்திலும் கேட்கலாம், தமிழும் வாயிலேயே பேசலாம். அது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும், வாயிலேயே பேசுறேன்னு அதை அப்படியே டைப் பண்ணிக்கும், அதே தட்டச்சு பண்ணிக்கும். அப்படியே கேள்வி கேட்டேன்னு அப்படியே பதில் கொடுக்கும். எத்தனையோ வந்தாச்சு. சந்தேகத்துக்கு எல்லா நூல்களும் இதில் கிடைக்குது. வெங்கடேசன் மேற்கோள் காட்டுகின்ற ரெஃபரன்ஸ்ன்னு மேற்கோள் காட்டுகின்ற ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேற்கோள் காட்டுகின்ற எல்லா நூல்களுமே, அவர் சொல்லக்கூடிய பெரும்பாலான சில நூல்களை தவிர எல்லா நூலுக்கும் நான் வச்சிருக்கேன். வெங்கடேசன் காட்டுகின்ற நூலெல்லாம் அவர் லட்சக்கணக்கான நூல் படிச்சிருக்காரு. இதை சொல்லக்கூடிய சில நூல்கள் மட்டும் நான் வச்சிருக்கேன். பகவத்கீதையில் சொல்லப்படுகிற சில பகவத்கீதை அந்த மூட நூல், அது கோரக்பூர் எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் அந்த பகவத்கீதையுடைய கீதா பிரஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சொசைட்டியில் அச்சடிக்கப்பட்ட நூல் வச்சிருக்கேன். அது எல்லா பக்கம் கிடைக்குது. அந்த நூலில் உணவை விட்டவன், உணவின் சுவையை விட்டவன் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு எழுதியிருக்கான். உணவின் சுவையை விட்டவனும் உணவையும் விடணும், சுவையும் விட்டவனும் எவனோ அவன்தான் ஆரோக்கியமான். அவன்தான் மோட்சத்துக்கு போக முடியும், கபால் மோட்சத்துக்கு போக முடியுங்கிறது. அதில் ஆனால் எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறது வெங்கடேசன் தான் கொண்டு வர்றார். அதில் எந்த மாதிரி வழிகாட்டலும் கிடையாது. உணவை விட்டவன் தான், உணவை மட்டுமல்ல சுவையை விட்டவன் மட்டும்தான் நற்கதி அடைய முடியும் அப்படின்னு சொல்லுது. இங்கே உணவும் விட தெரியல, சுவையும் விட தெரியல. ஏன்னா அந்த பிறப்பும் தெரிய மாட்டேங்குது, இறப்பும் தெரிய மாட்டேங்குது. பிறப்பும் தெரியாம இறப்பும் தெரியாத வெள்ளைக்கார முண்டகிட்ட போய் நம்ம கேள்வி கேட்டோம்னா என்ன தெரியும் அவனுக்கு? அவன் ஊதாரின்னு தெரிஞ்சு போச்சு. அவன் விபச்சாரி. அவன் மேற்கு நாட்டு மக்களே விபச்சாரிகள் தான். அவன்கிட்ட என்ன ஒழுக்கம் இருக்க போகுது? அவன் என்ன கண்டுபிடிச்சு சொல்லிடுவான்? அவனை நம்பி இந்தியா நாசமா போயாச்சு. விபச்சாரிகள்கிட்ட சிக்கிடுது, கூத்தாடிகள்கிட்ட சிக்கியாச்சு, வெள்ளைக்காரங்கிட்ட சிக்கிடுது, எல்லாம் சிக்கிடுது. நாம் இதில் மட்டும்தான் தப்பிக்க பார்க்குறோம். நம்ம அறிவியலை நம்புகிறோம், ஊடகத்துக்கு நம்ம சரியான தகவல் கொடுக்குறோம். ஊடகம் ஒரு பொது அறிவியல். அது எல்லாத்தையும் பதிவு பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் நல்ல விஷயம் சொன்னாலும் போடும், தீமையான விஷயம் சொன்னாலும் போடும். ஒரு மாதிரி முட்டாள்தனமான விஷயம் தான் பரவிட்டு இருக்குது, தவிர நல்ல விஷயங்கள் பரவுறது இல்லை. நல்ல விஷயங்களை பார்ப்பவர் ரொம்ப சிலராக தான் இருக்காங்க. அதனால நோய் பெருகிட்டே போகுது. நல்ல விஷயத்தை, நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றணும். பாருங்க, இந்த அருணா அவங்களே ஒரு வருஷமாக தான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கே தெரியாது அது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றது இல்லை. அவங்க நேரில் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு தேவையற்ற கொழுப்பு நீக்கப்பட்டு யோகிகளாக வந்திருக்காங்க. நானும் இந்த 15 நாளாக போட்டிருக்கேன். இந்த உடம்பு அவங்களுக்கு குறையவே இல்லை, அப்படியே இருக்கு. 5 நாளாக நீர்ப்பயிற்சி பண்ணியிருக்காங்க, உடம்பு அப்படியே தான் இருக்கு. இப்போ ரத்தத்தை சிறுநீர் ஆய்வு பண்ண சொன்னேன், அதை அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் ஒழுங்கா இருக்கு. எப்படி இருக்கு சாத்தியம்? இதைத்தான் 10வது பாடத்திட்டத்தில் வெங்கடேசன் தன்னுடைய மருத்துவ ஆய்வரை எழுதியிருக்காரு. அவங்களும் மருத்துவ ஆய்வு பண்ணியாச்சு. வெள்ளைக்காரன் தானே
பிளட் டெஸ்ட் பண்ண சொல்கிறேன். அதே பண்ணி பார்த்தாச்சு, நல்லா தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. உடம்பும் நிற்கிது அவங்களுக்கு. அப்போ கணவன் மனைவி 2 பேர் அவங்க கணவன் மனைவி 2 பேருமே உதாரணத்துக்கு 100 ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னா 100 ஆண்டுகள் கழித்து கூட அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அவங்க நினச்சாங்கன்னா இன்னும் எத்தனை குழந்தை, ஆனால் அதுக்கான அறிவியல், அதுக்கான பொருளாதார வசதி உங்களுக்கு இருக்கணும். ஒரு 2 குழந்தை வளர்த்தோம்னா அதுக்கான கனிகள் 15 வருஷத்துக்கு கொடுத்து வளர்த்தணும் இல்லையா, அதுக்கான பொருள் ஈட்டணும். அல்லது விவசாயம் செய்யணும், அல்லது தூய்மையான கனிகளை தேடி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதுதான் ராஜ உணவுன்னு பேர். குழந்தைகளை பெற்றினா மட்டும் குழந்தைகள் பெற்கிறது ஒரு விஷயம் இல்லை, அது பெற்றதுக்கு அப்புறம் 15 வருஷம் உணவு கொடுக்கணும். இந்த அன்னப்பாதை சுத்தம் பண்ணிக்கிட்டே வரணும். 15 வருஷம் அந்த குழந்தைகளுக்கு ராஜா மாதிரி வளர்த்தணும். அந்த ராஜானா ராஜா உணவு, உயர்ந்த உணவான பழங்கள் மட்டுமே கொடுக்கணும். அதுதான் உணவு உயர்ந்த உணவுன்னு சொன்னான். ராஜ உணவுனாவே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பழ உணவு. அதனாலதான் கடவுளுக்கு படங்கள்லாம் வச்சு அந்த குழந்தைகள் பாலமுருகனாவே அந்த கனிகளை வச்சு பழக்கிறது. பாலமுருகனா குழந்தை முருகன், இப்படிலாம் எத்தனையோ அறிவியல் நுட்பமான செய்திகள் இருக்கு. அது முட்டாள்தனமா பயன்படுத்துறதை விட அது தன் உணவாக்கி கொள்ளணும். இயற்கையாகவே மனிதன் இயற்கை உணவு சாப்பிட்றது இல்லை, பழங்களையோ காய்களையோ சாப்பிட்றது இல்லை. அந்த வாய் ருசிக்கு தான். அந்த வாய் ருசி கூட தவறான உணவு. வாய் ருசிக்கு பழங்கள் ருசியா இருக்கிறதுக்கு சாப்பிட்றது இல்லை, ஒன்று சாப்பிட்டு நிறுத்திடுறது. ஆனால் தவறான உணவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தவறான உணவை அதே ருசி தான் அதுலேயும் வருது. புளிப்பு இனிப்பு காரம் 6 சுவையும் செயற்கையான உணவுலையும் இருக்குது. புளிப்பு இருக்கு, காரம் இயற்கையான உணவுலையும் இருக்குது. இவன் செயற்கையான உணவை சாப்பிட்டுத்தான் செத்து போறான். இயற்கையான உணவை சாப்பிட்டு சாக மாட்டான். அதாவது இயற்கையாச்சே, அதுல அவனுக்கு எல்லா வேலையும் அப்படியே அந்த பசித்தாக. அப்ப அப்படியே அதுக்கு நியாயமான பசியை கட்டுப்படுத்துறேன். தண்ணீரும் பழங்கள் அதே கட்டுப்படுத்திட போகுது. அதெல்லாம் இயற்கையா இருக்கிற உணவு ஒடுக்கங்கள் தான். நாம செயற்கையா வந்தங்க, செயற்கை இறங்கி இலக்கு தெரியாதனாலதான். இலக்கு இல்லை, முயற்சி இல்லை, இலக்கு இல்லை. பயிற்சி முயற்சி நோக்கம். பயிற்சி வேணும், முயற்சி வேணும், நோக்கம் வேணும். நோக்கம் விண்வெளிக்கு போறதுதான். மனிதன் சாகக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். செயற்கையான சாவு வரக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். இந்த கல்வி உலகெங்கும் பரவ வேண்டும் நோக்கம். அறவழியில் பொருளீட்டுங்கிற நோக்கம். தனி மனிதன் விடுதலை பெறுறது. தனி மனிதன் தான் விரும்புகின்ற காலத்தில் சுவாசத்தை, அந்த ஆற்றலை, அந்த உயிரை, அந்த சுவாசத்தை கபாடம் என்ற சொல்லக்கூடிய ஆக்னை விசிட்டின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும். கடைசியில் இங்க இருக்கிறது உச்சியில் இருக்கிறது சொல்லுவாங்க. சகஸ்தாரம் என்னமோ சொல்றாங்க. அதில் எப்படி இருந்துட்டு போட்டு அது பேரு கபாலன்னு வச்சுக்கலாம். கபால மோட்சம் அல்லது விடுதலை, அல்ல உச்சி விடுதலை. உச்சியிலிருந்து விடுதலை, அது உச்சி விடுதலைன்னு சொல்லுவாங்க. அதை உச்சின்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையா இருக்கிறப்ப இந்த இடத்துல குழி மாதிரி இருக்கும். அது அப்படியே பெருசாக அந்த உச்சி அப்படியே கூடிக்கும். அதுதான் அடிப்படை. அது துடிப்பெல்லாம் தெரியும். குழந்தையா இருக்கிறப்ப அங்கே ஒரு துடிப்பு இருக்கும். அப்போ அந்த உச்சிக்கும் மனிதனுக்கு அடிப்படை தொடர்பு அதுதான் உச்சி. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா உச்சி இறுகி போய் கிடக்கும். கண்ணுக்கு தெரியாத துளை மட்டும் இருக்கு. எல்லாம் இந்த இடைவெளி தான். அந்த இடைவெளி வழியாக ஆற்றல் வெளியே போகும். அப்ப உயிரை உச்சியில் பிரித்துக் கொள்ளுதல், அதுதான் உண்மையான நிலை. குழந்தையா இருக்கும்போதுங்கய்யா, அந்த உச்சியில துடிச்சிட்டு இருக்கும். நீங்க குழந்தைங்க ஒரு 1 மாசத்து குழந்தை, 2 மாசத்து குழந்தை படுத்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உச்சி படக்கு நம்ம ஹார்ட் துடிக்கிற மாதிரி துடிச்சிட்டே இருக்கும். துடிக்கிறப்ப நீங்க அந்த உச்சில நீங்க ஊதுனீங்கன்னு வச்சுக்காங்க, மூச்சு திணறும். ஏன்னா பிரதானமான மூச்சு பயிற்சியே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உச்சி வழியா தான் பிராணம் நடக்கும். இந்த புலன் வழி செயல்பாடு செய்ய 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 உச்சி பொருதிக்கும், க்ளோஸ் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா மூக்கள் 100% சுவாசம் மூக்கள் நடைபெறும். இதேதான் யோகிகள் என்ன பண்றாங்கன்னாக்கா, புலன்களை அடக்கி திரும்ப உச்சி வழியா சுவாசத்தை பெருக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப யோகிகள் செய்யக்கூடிய ஒரு இது. அந்த உச்சி பொருதிக்குச்சுன்னா தீர்ந்து போச்சு. நமக்கு இப்ப பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு இருக்காது. குழந்தைங்களுக்கு அது நல்லா நம்ம பார்க்கலாங்க. சின்ன பச்சை குழந்தைங்கள உச்சி நல்லா பிடிக்கும். அதுல ஊதனம்னா மூச்சு திணறும், மூச்சு விட முடியாது குழந்தைங்க. அதை நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம். இதைத்தான் நாம என்ன பண்றோம்னா, இந்த குழந்தையா வெளியே இந்த விளையாட்டுல விளையாண்டுட்டு திருப்பி இயற்கையோட சேர்தல், இது அவ்வளவுதான். இப்ப பெருசாகி விளையாட்டுல விளையாடுறதல்ல, குழந்தை பெற்றுக்கிறது, இனப்பெருக்கம் பண்றது. இந்த இனப்பெருக்கம் பண்றது நம்ம எப்படிலாம் பண்ணுது. இயற்கை என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய குழந்தையை விண்வெளியை குழந்தையாக மாத்துது. இப்ப இனப்பெருக்கம் பண்ணணும் இல்ல, இனப்பெருக்கம் பண்றதுக்காக தான் இந்த புலன்களை கொடுத்து இனப்பெருக்கம் பண்ண வைக்குது. காமத்தில் ஈடுபட வச்சு அது நாம சொல்றது குறிக்கோளோட இருக்கிற காமம். மேல நடுவில் குறிக்கோளே கிடையாது. இயற்கை அதுலயும் பாருங்க, இந்தியாவில இருக்கிற மக்களுக்கு தான் குறிக்கோள் வச்சிருக்குது.
இந்தியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட ஒழுக்கம் வச்சிருக்குது, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு பண்பாடு வச்சிருக்குது, எல்லாம் இங்கே தான் இருக்குது. அவனுக்கு ஒழுக்கம் கிடையாது, பண்பு கிடையாது, நாகரிகம் கிடையாது. அவனையும் பிரிச்சு காட்டுது பாரு, அவன் எல்லாம் ஒழுக்கம் இல்லாதவன், நீ ஒழுக்கம் இல்லாத ஆளு, நீ தான் அவனுக்கு வழிகாட்டி அப்படிங்குது. இப்போ நாம தான் அவனுக்கு வழிகாட்டணும். கரெக்டாக தான் வருது இயற்கை. இயற்கை வந்து எல்லா வேலையும் பண்ணணும். இயற்கை வந்து வேணும்னே தீய சக்தி பரப்பிட்டே போகும். நீ அதை எதிர்த்து போராடுறியா அப்படின்னு பார்க்குது. ஏன்னா எதிர்த்து போராடணும் தான் வலிமை உள்ளதாக மாறுது. எது எதிர்த்து போராடுகிறதோ, எது சூழலை தாக்க பிடிக்கிறதோ, எது தப்பி பிடிக்கிறதோ அதுதான் தகுதி உள்ளதாக மாறும் டார்வின் சொல்றாரு. கரெக்டாக தான் வருது. இப்போ சோதனை பண்ணித்தான் இப்போ சோதனை வச்சு தானே ஜெயிக்கிறீங்க நீங்க. ஓட்டப்பந்தயம்னா சோதனை தானே. ம் யாரு விரைவாகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தானே முதல் பரிசு வாங்க முடியும். அப்படித்தான், எல்லாம் அப்படித்தான், எல்லாம் போட்டி தான், இயற்கையே போட்டி தான். அது நாம என்ன பண்றோம்னா, ஓ இப்பதான் அவங்களுக்கு புரியுது. அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் நமக்கு வந்து மயக்கம் கெருகிருப்பு இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரிலேயே நைட்ரஜன் புரோட்டீன் 78 விழுக்காடு, அதை தான் நான் சொல்றேன். 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. 21 விழுக்காடு ஆக்சிஜன் வந்து இருக்கிறதாக ஆராய்ச்சி சொல்றாருங்க. அதனாலதான் விண்வெளிக்கு போறப்ப நைட்ரஜனும் எடுத்துட்டு போறான். நைட்ரஜன் எடுத்துட்டு போறாங்க 100-99 பேர்த்துக்கு தெரியாது. நான் அப்ப இந்த என்னடா நைட்ரஜன் எடுத்துட்டு போறேன், அப்ப சமீபத்தில் நான் பார்த்தேன். நானும் ஆக்சிஜன் மட்டும் தான் எடுத்துட்டு போவேன்னு பார்த்தேன். இல்லை, சாட்சிபடி கேட்கறப்ப நைட்ரஜன் எல்லாம் உயிரே வாழ முடியாதுங்க. நைட்ரஜன் பல வகையான காரணத்துக்கு உடம்புக்கு நரம்பு வந்து உறுதியா இருக்கிறதுக்கு நைட்ரஜன் வேணுங்கிறான், தூக்கம் ஒழுங்கா இருக்க நைட்ரஜன் வேணுங்கிறான், என்னென்னமோ சொல்றாங்க. அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு இதை பத்தியே சொல்ல. நல்ல வேலை டாக்டர் அருணா டெக்ரெட் மட்டும் சொல்லலை, அப்படின்னா இன்னும் நமக்கு அது வெளி தெரியாது. அருணா டெக்ரெட் அவர் சொல்றாரு, சுத்தமான உடல் தனக்கு தேவையான புரோட்டீனை தயாரித்துக் கொள்வதற்கு நைட்ரஜனும் புரோட்டீனாக எடுத்துக்கொண்டு தனக்குத்தானே தயாரித்துக் கொள்கிறதுங்கிறதான் பெரிய விஷயம். இதை வந்து சொல்றாரு. இன்னும் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த யாருக்கு தெரியாது, இந்த இந்தியாவில் இருக்கிற யோக மன்றங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சாப்பாட்டு மன்றம் தானே. அதனால அவங்க தப்பு பண்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்க எதை படிக்கணும் அதை படிக்கிறது இல்லை. தான் பெரிய அறிவாளி மாதிரியே பேசிட்டே போய் கடைசியில் எங்கே போய் சிக்கிக்கிறான், இந்த வெள்ளைக்கார மன்றங்கிட்ட போய் சிக்கிக்கிறான். கடைசியில் வெள்ளைக்கார மன்றம் போய் அவனுக்கு அறிவே இது இல்லாதவன்ட்டு போய் சிக்கிக்கிறாங்க. நம்ம என்னதான் பண்றது? உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது இந்த எப்பயுமே சுத்தமா இருக்கணும். என்னது? எப்பயுமே சுத்தமா இருக்கணும். உடல் இந்த வேகமா படிக்கிறதுனாலையும் நிதானமா ஒவ்வொரு சொல்லி ஆழமா படிக்கிறதுனாலையும் பல பொருள் கிடைக்கும் நமக்கு. இப்போ கடற்கடன்னு படிச்சுட்டு போறோம், அது வேற. அதை நிறுத்தி நிதானமா படின்னு சொல்லுவாங்க. நிறுத்தி படிக்கணும், நிதானமா படிக்கணும், திருப்பி படிக்கணும், பல 100 முறை படிக்கணும். வாழ்க்கையில இதை விட்டா வேறு கதி கிடையாது நமக்கு. நீர் மருத்துவத்தை விட்டால் வேறு கதி கிடையாது இப்பத்துக்கு. இப்படிதான் இதுதான் பரிணாம ஒழுக்கம். இதன் மூலமாக தான் எல்லாரும் மருத்துவராக முடியும். இதன் மூலமாக தான் எல்லாரும் குறைஞ்சபட்ச பொருளீட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இயற்கையாக இருக்கிற பொருளீட்டுகின்ற முறை. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைங்க போல. அப்புறம் இதை வச்சு நீங்க பொருளீட்டிட்டு போகலாம் இல்லையா? உங்களுடைய அடிப்படை செலவுகள், உங்களுடைய சிறு சிறு செலவுகள், குடும்ப செலவுகள், வாடகை எத்தனையோ இருக்குது இல்லையா? ஒரு நகரத்துல இருந்தால் என்ன செலவாகும், ஒரு கிராமத்துல இருந்து என்ன கிராமத்துல இன்னைக்கு ஒரு சாதாரண கிராமத்துல இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் 5000 வேணும். 5000 இருந்தீங்கன்னா அது சொந்த வீடு இல்லாதவனா அவ்வளோதான் தீர்ந்தான். அவனுக்கு 5000 இருந்ததுன்னா தான் கிராமத்துல வாழ முடியும். அதுக்கு தான் சொந்த வீடு இப்போவே வாங்கிக்கணும். நம்ம எல்லாரும் பணம் இருந்து வாங்கிக்கணும், பணம் இருந்து வாங்கி வச்சுக்கணும். அப்போ இதுலேயும் பொருளிட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றில் இருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்வது. இந்த வரியை வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பிறர்கிட்ட விவாதம் பண்ணுகின்ற பொழுது சக்தி எங்கே இருந்து வருகிறது அப்படிங்கும்பொழுது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதா தான் யோக நிலை. அது எங்க இருந்து மாறுகிறது? தாவரம் எப்படி மனிதனா மாறி இருக்கிறதோ அந்த தாவரம் மனிதனா மாறி அதே மாதிரி தன்னுடைய வேலை செய்யுது. அது உட்கார்ந்த இடத்துல நைட்ரஜன் புரோட்டீன் தயாரிச்சிருக்குது. நம்ம நடமாடிட்டு தவிச்சிருக்கோம். நம்ம 7ஆம் நிலை, அதை விட கூடுதல் சக்தி நமக்கு. நேரடியாக விண்வெளியோட தொடர்பு, நேரடியாக காற்றிருந்த தொடர்பு, நேரடியாக பிறகு எடுத்து சொல்லுகின்ற தொடர்பு, பல செய்திகள் நமக்கு கூடுதலாக இருக்குது. அது 1 அடி பாஞ்சிருக்குது, நாம் 7 அடி பாஞ்சிருக்கிறோம். மரம் 1 அடி பாஞ்சிருக்குது, நாம் 7 அடி பாஞ்சிருக்கோம். அதுதான் நமக்குடைய கூடுதல் சிறப்பு. அதனாலதான் மூலம் அதுதான். தாவரம் தான் நமக்கு மூலம். ஒற்றை செல் உயிரினம் தாவரங்களும் ஒற்றை செல் உயிரினங்கள் தான் மூலம். அதுதான் வளர்ந்து 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 மேலாகுது. அது வளர்ந்து அது முக்தி அடைஞ்சு ஒரு பழம், ஒரு காய் பழுத்து முக்தி அடைஞ்சு கீழே விடுகுது. அது இனப்பெருக்கம் செய்கின்ற தகுதியோட தான் முக்தி அடையுது. அப்போ முழு ஆரோக்கிய நிலையில அது முக்தி அடையுது.
முழு ஆரோக்கிய நிலையில் தான் அது முக்தி அடையுது. முழு மருத்துவராக இருக்கிற நிலையில் தான் முக்தி அடையுது. நோயாளியாக முக்தி அடைய முடியாது. இப்ப புரியுதா? தின்னு போட்டு நோவுல சாரம்ல என்ன அடைய முடியாது? முக்தி தின்னு அடைய போட்டு முடியாது. என்ன ஆழமா புரிஞ்சுக்கிறீங்க? என்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு பழம் பழுத்து, ஒரு காய் பழுத்து கீழே விழுகிறது. அது முழு ஆரோக்கிய நிலையில் தான் கீழே விழுகுது. அது இனப்பெருக்கம் செஞ்சுட்டு மறுபடியும் போயிடுது. ஆனா மனிதன் அப்படியான்னு பாருங்க. முக்தி அடைய நிலையிலும் கூட ஒரு ஒரு முக்தி அடைய நிலையிலும் கூட தாவரம் என்ன செய்தோ அதே நிலையில தான் நீங்களும் முக்தி அடையணும். ஒரு மரத்தினுடைய காய் பழமாகி முக்தி அடைஞ்சு கீழே விழுகும் பொழுது அனைத்து தகுதியோட தான் அது கீழே விழுகுது. என்ன தகுதியோட கீழே விழுகுது? அனைத்து தகுதியுடன் கீழே விழுதுங்க ஐயா. அல்லது விடுதலை பெறுகிறது, அல்லது விடுதலை பெறுகிறது. அந்த மரத்திலிருந்து விடுதலை பெறுகிறது. சரியா? விடுதலை பெறுதுங்க. அப்ப நீங்களும் என்ன பண்றீங்க? அதே மரத்து மாதிரி நீங்க மரம் மாதிரி என்ன ஆகுறீங்க? தூய்மை. சொல்லுங்க. மரத்தை போன்ற நாமளும் என்ன பண்றோம்? தூய்மை செய்து முக்தி அடைகின்ற முழு பொழுது விடுதலை பெறுகிறோம். அந்த முழு விடுதலை பெறுகின்ற பொழுது நீங்க ஒரு மருத்துவராக மாறி இனப்பெருக்கம் செய்கின்ற தகுதியோடு, என்னது? இனப்பெருக்கம் செய்கின்ற தகுதியோடு. அதுதான் முக்கியமான வேலை. பரிணாம அறிவியல் எல்லாமே இனப்பெருக்கம் செய்யற தகுதி இருக்கணும் எல்லாத்துக்குமே. அது எத்தனை ஆண்டுன்னு தெரியாது. எப்படி ஒரு மரம் இனப்பெருக்கம் செஞ்சுட்டுதான் இருக்குது? நீ வெட்டி சாய்க்கிற வரைக்கும் எனக்கு 100 ஆண்டு இருக்கிற அரச மரம் எனக்கு இனப்பெருக்கம் செய்யறது. 200 ஆண்டு இருக்கிற அரச மரம், 300, நமக்கு தெரிஞ்சு 200 ஆண்டு 300 ஆண்டு இருக்கிற அரச மரம்னா பனை மரம்லாம் பாருங்க வஜரமா இருக்குது. வெட்டுனா அறுவால உள்ள இறங்காது. பணம் கைப்பாங்க, பாட்டா இரும்பும் பணம் கையும் ஒண்ணுப்பாங்க. எப்படி அப்படி வஜரம் அப்படி கருப்பு பயரமா இருக்கும்பா. அப்படி இருக்கும். அதுவும் பாரு இனப்பெருக்கம் செஞ்சுட்டே இருக்கு. அந்த சுவை இனி நல்ல சுவையாத்தான் இருக்கு. அந்த மரம் முத்துன மரம், அதுதான் அதுல இருக்கும். அதை வச்சுதானே வீரிய வித்தெல்லாம் தயாரிக்கிறான். முதிர்ந்த மரம் இளமரம் ரெண்டையும் சேர்த்தி அந்த பருவத்தை அப்படித்தானே செயற்கை ஒட்டுக்களை தயாரிக்கிறான். இந்த தரமான மரத்தை வித்தை தேர்ந்தெடுக்கிறான். நல்ல காய்ப்பு திறனுடைய அதையும் தேர்ந்தெடுக்கிறான். அது காய்ப்பு திறனுடைய இதெல்லாம் மரத்துல இருக்குது. அப்ப அதே மரத்துல நாமளும் அது இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்குது. அதான் அது நைட்ரஜன் புரோட்டீன். நம்ம அதே தான் அப்படியே அழகா சொல்றாரு அர்னோ டெக்ரேட். அவ்வளோ அழகா சொல்றாரு. இதை ஆராய்ச்சி பண்ணாம ஜெர்மன்காரங்க முடிச்சுட்டானுங்க. ஜெர்மன்காரன் கோட்டை விட்டது அர்னோ டெக்ரேட்டை ஆராய்ச்சி பண்ணது அவர் சாபக்கேடு. அதே மாதிரி ஜப்பான் டாக்டர் இது அர்னோ டெக்ரேட்டை பத்தி படிக்கவே இல்லை. அவர் ஃபாஸ்டிங் பத்தி படிக்கிற அந்த முண்டம், அந்த ஓசுமுகிற அந்த முண்டம், முண்டமே உனக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதி வச்சிருக்காண்டா ரேஷனல் ஃபாஸ்டிங். அதே ஏன்டா தெரியாம போச்சு அவனுக்கு? ஆச்சரியமா இருக்குது. என்னடா ஒரு நோபல் பரிசு பெற்ற டாக்டரு, அவன் பல லட்சம் கட்டுரையை படிச்சிருப்பான். என்ன ஜெர்மன் டாக்டருடைய தத்துவத்தை படிச்சிருக்கவே மாட்டான். அறிவு கட்ட முண்டம். அவன் போய் ரேஷனல் ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்றான். ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணி என்னடா கண்டுபிடிச்சு? நீ ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங்குக்கே உங்களுக்கு ஆட்டோபேக்கி தானாவே குணமாகுதுன்னா பகுத்தறிவு சார்ந்த ஆட்டோபேக்கிக்கு என்ன மாதிரி வேலை செய்யும்? கொஞ்சம் கூட தெரியும் சிந்திக்க முட்டாட்டம். நல்ல வேலை வெங்கடேசன் மட்டும் இல்லாம இருந்தா, நம்ம வெங்கடேசன் மட்டும் இல்லைன்னா நம்ம யாரையுமே கேள்வி கேட்க முடியாது. அதான் ஆரோக்கியம். சரிங்களா? மீண்டும் நாம அந்த புக்கு கரெக்டா உங்ககிட்ட கிடைச்சதுனாலதாங்க ஐயா. நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணதுனால எங்களுக்கு தான் கிடைச்சதுங்க. இல்லைன்னா 100ல ஒரு புக்கா படிச்சுட்டு விட்டுட்டு இருப்போம் இல்லைங்க ஐயா. ஆமா, சரி. மீண்டும் நீங்க ஆமா, நன்றிங்க ஐயா.